இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important question for CCS 345 ethics and AI. இப்போ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா சிலபஸ் மொத்தமே இவ்வளவுதான் இருக்கு. மொத்தமே இதுல 6 டாபிக் தான் இருக்கு. இதுல நீங்க ஏதாவது 4 டாபிக்ஸ் படிச்சாலே போதும். இப்போ இதுல என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா impact on AI on human psychology, then impact on AI on the environment and the planet, impact of AI on society, then அதுல positive and negative aspects, then impact of AI on the legal system. இந்த 4 டாபிக்ஸும் நல்லாவே படிச்சுக்கோங்க. எப்படியும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். இந்த யூனிட்ல நம்ம ரிமைனிங் பேலன்ஸ் விட்டுருக்கிறது வந்து இம்பாக்ட் ஆஃப் ஏஐ ஆன் ட்ரஸ்ட், இந்த ஒரு டாபிக்கும், தென் இந்த டெஃபினிஷன் ஆஃப் மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ் இன் ஏஐ. இந்த 2 டாபிக் தான் விட்டுருக்கோம். இதை தவிர மிச்சம் இருக்கிற 4 டாபிக்மே படிச்சிருக்கோம். இந்த 4 டாபிக்ல இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் இம்பாக்ட்ல கேட்டுருவாங்க. தென் இந்த டெஃபினிஷன் ஆஃப் மொராலிட்டியில நீங்க 2 மார்க்ஸ் மாதிரி சம் டெஃபினிஷன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா இங்கேயும் நான் ஒரு 4 பிக் கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ethical implications of AI in warfare and weaponization. Then second question, effectiveness of international ethical initiatives in addressing the challenges of AI. ஸோ இதுல வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கூட கேட்கலாம். அனலைஸ் a case study on the ethical challenges of autonomous vehicles. Then assess the ethical concerns in the development of AI in healthcare, considering both benefits and risks. So இந்த 4 டாபிக்ஸையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ இதுல சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எத்திக்கல் இனிஷியேட்டிவ்ஸ், அப்போ நம்ம இந்த டாபிக்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ், தென் இந்த கேஸ் ஸ்டடி படிச்சிருக்கோம், ஹெல்த் கேர் ரோபாட்ஸ், தென் இந்த அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் படிச்சிருக்கோம், தென் வார்ஃபேர் அண்ட் வெப்பனைசேஷன் படிச்சிருக்கோம். இருக்கிறதே இங்க 5 டாபிக்ஸ் தான். இதுல நம்ம ஒரு டாபிக் தான் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். 4 டாபிக்ஸ் படிச்சிருக்கோம். அப்போ கண்டிப்பா இந்த 4 டாபிக்ஸ்ல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இதுல சிலபஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இதுல நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மாடல் ப்ராசஸ் ஃபார் அட்ரஸிங் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் டூரிங் சிஸ்டம் டிசைன். தென் செகண்ட் கொஸ்டின் ontological standard for ethically driven robotics and automation systems, then role of data privacy processes in AI standards and regulations. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தென் செகண்ட் ப்ரையாரிட்டியில இந்த ஒரு கொஸ்டின் இம்பாக்ட் ஆஃப் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் த சேஃப் டிசைன் ஆஃப் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ். சேஃபர் சைட் நம்ம இன்னொரு கொஸ்டின் படிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த 4th கொஸ்டினையும் படிச்சுட்டு போங்க. பட் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போயிருங்க. இந்த 4th கொஸ்டினை ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டியில வச்சுக்கோங்க. இப்போ இதுல சிலபஸ்ல கவர் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமே இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 டாபிக் தான் இருக்கு. இந்த 5 டாபிக்ல இருந்து இம்பார்ட்டண்டா இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்கே நீங்க படிச்சிட்டீங்கனாலே ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த யூனிட்ல இருந்து பார்ட் சி கூட கேட்கலாம். அதனால நம்ம இந்த 4th கொஸ்டின் செகண்ட் ப்ரையாரிட்டியில கொடுத்துருக்கிற அந்த 4th கொஸ்டினையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற 5 டாபிக்ல நம்ம 4 டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு போறோம். அப்ப எப்படியும் நம்ம இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 4ல பாத்தீங்கன்னா ethical issues in an ICT society, then ethics in science and technology, then robo-ethics taxonomy and its practical applications. So இந்த 3 கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. தென் செகண்ட் ப்ரையாரிட்டியில இந்த ethical responsibilities in the field of robotics. ஸோ இந்த கொஸ்டினையும் செகண்ட் ப்ரையாரிட்டியில படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 4 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். இப்போ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இங்க 6 டாபிக்ஸ், அதுல நம்ம 4 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எப்படியும் இந்த 4 டாபிக்ஸ்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எத்திக்கல் இஷ்யூஸஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன் ஏஐ, தென் டெசிஷன் மேக்கிங் ரோல் ஆஃப் ஏஐ இன் இண்டஸ்ட்ரீஸ், தென் சொசைட்டல் இஷ்யூஸஸ் கன்சர்னிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ இன் மெடிசின்ஸ். இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 4 கொஸ்டினுமே நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது கூட இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது செகண்ட் ப்ரையாரிட்டியில இந்த கொஸ்டினும் படிச்சுட்டு போங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல நம்ம 4 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். இந்த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் விட்டுருக்கோம். ரிமைனிங் இருக்கிற எல்லா டாபிக்குமே கவர் பண்ணியாச்சு. அதனாலதான் நான் இதை செகண்ட் ப்ரையாரிட்டியா கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த 5 டாபிக்ஸ்ல இருந்து நீங்க எனி 4 படிச்சா கூட போதும். எப்படியும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க படிச்சீங்கனாலே கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இருக்கதே ஒரு யூனிட்ல 5 or 6 டாபிக்ஸ் தான் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு 4 டாபிக்ஸ். நான் இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க எனி 4 கொஸ்டின்ஸ் படிச்சீங்கனாலே எப்படியும் ஒரு பிக் கொஸ்டினை நீங்க அந்த யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். ஸோ 4 கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்ல கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற கொஸ்டினை மறக்காம படிச்சுட்டு போங்க. எப்படியும் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.